இனவாதமற்ற தேசிய ஒருமைப்பாடு நிறைந்த நாட்டை கட்டியெழுப்புவதே அரசின் நோக்கம், ஜனாதிபதி தெரிவிப்பு. மன்னாரில் 50 மெகாவாட் காற்றாலை மின்திட்டம் ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பம். காளிமுகத்திடலில் மின்கம்பத்தில் ஏறி ஒருவர் போராட்டம். அரசியல் கைதிகளின் விடுதலையில் புதிய திருப்பம். எரிபொருளை பதுக்கிய எரிபொருள் நிரப்பு நிலையம் முற்றுகை. கல்வி சீர்திருத்தம் செய்ய அனுர அரசாங்கம் இன்னும் சிறியது. அவர்கள் பேருந்து நிலையங்களுக்கு வர்ணம் பூசவே தகுதியானவர்கள். பாட்டளிச்சம்பிக்கை ரணவுக்கு குற்றச்சாட்டு. கல்வி சீர்திருத்த தோல்வியால் 50 கோடி மக்கள் பணம் விரயம். அரசாங்கத்துக்கு எதிராக முஜிபுர் ரஹ்மான் சாடல். யாழில் ஜனாதிபதி நிகழ்வுகளை புறக்கணிக்கின்றோம். பிரஜா சக்திக்கு எதிராக நீதிமன்றத்தை நாடுவோம். சுமந்திரன் தெரிவிப்பு. விளம்பர படத்திற்காக கூட்டங்களுக்கு வரும் எம்பிக்கள். சுனில் ஹந்துன்னித்தி தெரிவிப்பு. சிறைச்சாலை உணவை நிராகரித்த கசப்பு தேரர். ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் ஸ்ரீதரன் எம்பி இடையே சந்திப்பு. யாழில் அமைக்கப்பட உள்ள புனர்வாழ்வு நிலையம் அமைச்சர் அறிவிப்பு. ஹரிணியை விரட்டி எதிர்க்கட்சித் தலைவர் யார்? அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்திய ரணில். தமிழரசு கட்சிக்கு துரோகம் செய்த சத்தியலிங்கம். முன்னாள் எம்பி சிவமோகன் வெளிப்படை. குறைபாடுகள் சந்தேகங்களுடன் ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதில் அர்த்தமில்லை என்பதை ஜனாதிபதியும் ஏற்றுக்கொண்டார். ஜோசப் ஸ்டாலின் தெரிவிப்பு. எந்த மொழியை பேசினாலும் எந்த மதத்தை பின்பற்றினாலும் அனைத்து பிரஜைகளும் கௌரவத்துடன் வாழக்கூடிய இனவாதமற்ற தேசிய ஒருமைப்பாடு நிறைந்த வளமான நாட்டை கட்டியெழுப்புவதே அரசாங்கத்தின் நோக்கம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். யாழ்ப்பாணம் வேலணை ஐயனார் கோவில் விளையாட்டு மைதானத்தில் பிற்பகல் நடைபெற்ற வடமாகாண தைப்பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தைப்பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட ஜனாதிபதிக்கு சம்பிரதாயபூர்வமான வரவேற்பு அளிக்கப்பட்டதோடு பல கலை கலாச்சார நிகழ்வுகளினால் இவ்விழா வர்ணமயமாக அமைந்தது. தைப்பொங்கல் கொண்டாட்டமானது அனைவருக்கும் புதிய எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் ஒரு சந்தர்ப்பம் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி தற்போதுள்ள நிலையை விட அனைத்து வகையிலும் முன்னேற்றமடைந்த வளமான நாட்டை உருவாக்கி பிள்ளைகளுக்கு சிறந்த எதிர்காலத்தை கட்டி எழுப்புவதற்கு திட உறுதியுடன் முன்வருமாறு அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார். நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டதாவது: தமிழ் மக்களின் முக்கியமானதொரு கலாச்சார தினமாக தைப்பொங்கல் தினத்தில் நீங்கள் உற்சவத்தை கொண்டாடும் நிலையில் எனக்கும் உங்களுடன் இணைவதற்கு வாய்ப்பு கிடைத்தமை பாக்கியமாக கருதுகின்றேன். அதேபோன்று இந்த மக்களின் கலாச்சாரத்திற்கமைய இன்றுதான் புத்தாண்டு பிறக்கிறது. புத்தாண்டு பிறப்பதோடு புதிய பிரார்த்தனைகள், எதிர்பார்ப்புகள் உருவாகிறது. குறிப்பாக மக்கள் என்ற வகையில் உங்களுக்கு பாரிய எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதேபோன்று நாடென்ற வகையில் நமக்கு புதிய எதிர்பார்ப்புகள் உள்ளன. தற்பொழுது இருப்பதை விடவும் சகல வகையிலும் வளமான செழிப்பான நாட்டை உருவாக்குவதே எமது எதிர்பார்ப்பாகும். நாம் வளமான நாடு என்ற இதனையும் குறிப்பிடுகிறோம். படம் மற்றும் கட்டுமானங்களின் ஊடாக வளம் பெற்ற நாட்டையா அவ்வாறு சொல்கிறோம். அதனை விட அதிகளவான துறைகளில் வளமான நாட்டை உருவாக்க வேண்டும். நாம் ஆட்சியை ஏற்று ஒரு வருடத்தை விட சற்று அதிக காலம் சென்றுள்ளது. வரலாற்றில் மிக குறைவான இனவாத மோதல்கள் நடந்த, இனவாதத்தை ஊக்குவிக்கும் இயக்கங்கள் பலவீனமடைந்த, தேசிய ஒற்றுமைக்காக போராடிய வருடம் இது. ஏனைய காலங்களில் பல்வேறு இடங்களில் இனவாத மோதல்கள் மற்றும் இனவாத போக்குகள் இடம்பெற்றன. இனவாதமற்ற தேசிய ஒற்றுமை நிறைந்த வளமான நாட்டை எமக்கு தேவை. எங்கு பிறந்தாலும், எம்மொழி பேசினாலும், எந்த மதத்தை பின்பற்றினாலும், எத்தகைய கலாச்சார சூழலில் வளர்ந்தாலும் அனைவருக்கும் எமது நாட்டில் கௌரவமான பிரஜையாக வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்துவதே எமது அபிலாஷையாகும். இனவாதமற்ற வளமான நாடே எமக்கு தேவை. நம்முடைய வேறுபட்ட கலாச்சாரங்கள் இருக்கின்றன. ஒரு நாடு எவ்வாறு அழகாகும்? மக்கள் மத்தியில் எவ்வாறு நம்பிக்கை கட்டி எழுப்பப்படும்? இந்த அனைத்து கலாச்சாரங்களினதும் கௌரவம், மதிப்பு மற்றும் அங்கீகாரம் என்பன மிக முக்கியமானது. நாம் அத்தகைய நாட்டை உருவாக்க வேண்டும். அதுதான் எமது எதிர்பார்ப்பாக உள்ளது. பொருளாதார ரீதியில் பெரும் அழுத்தத்தை எதிர்கொள்ளும் மக்களுக்கு இருப்பதை விட சிறந்த வாழ்க்கை நிலையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். குறிப்பாக சிறந்த வீட்டை வழங்குவதே, சிறந்த கல்வியை வழங்குவதே, ஆரோக்கியமான வாழ்விற்காக சிறந்த சுகாதார சேவையை ஸ்தாபிப்பதே, விவசாய மேம்படுத்துறை என்பனவற்றை முன்னேற்றி சிறந்த வருமான வழியை அமைத்துக் கொடுப்பது, இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பது போன்றவை அரசாங்கம் என்ற வகையில் எமக்குள்ள எதிர்பார்ப்புகளாகும். எங்கிருக்கும் அநேகமானோர் கடந்த பொது தேர்தலில் எம்மீது நம்பிக்கை வைத்து யாழ் மாவட்டத்தை முதன்முறையாக வெற்றி கொள்ள பங்களித்தவர்களாகும். நீங்கள் எம்மீது நம்பிக்கை வைத்துள்ளீர்கள். நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன். நீங்கள் எம்மீது வைத்துள்ள நம்பிக்கையை சிறிதளவாவது வீழ்ச்சியடைய இடமளிக்காது இனவாதமற்ற தேசிய ஒற்றுமை மிக்க நாட்டை உருவாக்குவோம். உங்கள் பிள்ளைகளுக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க எதிர்பார்க்கின்றோம். அனைவருக்கும் மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் வாழும் நாட்டை நாம் உருவாக்குவோம். இங்கு திரண்டுள்ள மக்களின் பிரதான எதிர்பார்ப்பு அதுதான் என்பதை நாம் அறிவோம். மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்காகவே நாம் தயக்கமின்றி எமது பொறுப்பை நிறைவேற்றுவோம். இந்த தைப்பொங்கல் தினத்தில் ஒரு பிரார்த்தனை செய்வோம். நாம் பிரியாதிருப்போம். நாம் ஒன்றுபடுவோம். சிறந்த நாட்டை எமது மக்களுக்காக உருவாக்குவோம். அனைவரும் திட உறுதியுடன் முன்வர வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் என்று அவர் தெரிவித்தார்.
இலங்கையின் புதுப்பிக்கத்தக்க சக்தி துறையில் ஒரு முக்கிய மைல்கல்லாக மன்னாரில் 50 மெகாவாட் ஹைவின் 1 ஹேவின் 1 லிமிடெட் நிறுவனத்தின் காற்றாலை மின் திட்டத்திற்கு அடிக்கல் நடும் நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று மன்னார் கொன்னையின் குடியிருப்பில் இடம்பெற்றது. ஹேலிஸ் பென்டன் மற்றும் ஹேலிஸ் குழுமத்தின் அங்கமான ஹேவின் 1 லிமிடெட் நிறுவனம் இலங்கை மின்சார சபையுடன் இணைந்து இந்த திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. இந்த நிகழ்வில் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி, வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன், வலுசக்தி பிரதி அமைச்சர் இலியாஸ் முகமது அக்ரம், கூட்டுறவுத்துறை பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்களான ம ஜெகதீஸ்வரன், சே திலகநாதன் ஆகியோரும், மன்னார் மாவட்ட செயலாளர் கே கனகேஸ்வரன், முப்படை அதிகாரிகள் உள்ளிட்ட அதிகாரிகள் பலரும் பங்கேற்றனர். மன்னார் பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த 50 மெகாவாட் காற்றாலை மின் திட்டமானது நாட்டின் தேசிய மின் வளங்களுக்கு தூய எரிசக்தியை சேர்ப்பதோடு சூழலுக்கு உகந்த மின் உற்பத்தியை ஊக்குவிக்கும் ஒரு முன்னோடி திட்டமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டம் 18 மாதங்களுக்கு நிறைவு செய்ய எதிர்பார்க்கப்படுகின்றது. 2050ஆம் ஆண்டளவில் நிகர பூஜ்ஜிய காபின் உமிழ்வு இலக்கை எட்டும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்திற்கு இணங்க சீலாக்ஸ் ரினியூவபிள்ஸ் நிறுவனத்தினால் மன்னாரில் நிர்மாணிக்கப்பட்ட 20 மெகாவாட் கொள்ளளவை கொண்ட மன்னார் விண்ஸ்கேப் காற்றாலை மின் நிலையம் இன்று முற்பகல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் உத்தியபூர்வமாக தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டது. மன்னார் விண்ஸ்கேப் காற்றாலை மின் திட்டத்தின் கீழ் நாட்டின் வலுசக்தி வரலாற்றில் முதல் முறையாக தலா 50 மெகாவாட் கொள்ளளவை கொண்ட மிகப்பெரிய 4 காற்று விசையாழிகள் இங்கு நிறுவப்பட்டுள்ளன. உள்நாட்டு நிறுவனம் ஒன்றினால் இத்திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படுவதால் வெளிநாட்டு ஒப்பந்ததாரர்களுக்கு செல்லும் பாரிய வெளிநாட்டு செலாவணியை நாட்டுக்குள்ளேயே தக்க வைத்துக் கொள்ள முடிந்துள்ளதோடு இது உள்நாட்டு பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்த பங்களிப்பு செய்கிறது. நினைவு பலகை திரை நீக்கம் செய்து காற்றாலை மின் நிலையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் இணைந்து கொண்ட ஜனாதிபதி விசையாழிகளை இயக்கி வைக்கும் நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 20 வருடங்களுக்கு மேலாக தண்டனை அனுபவிப்போரின் தண்டனையை தளர்த்துவது தொடர்பில் ஆராயப்பட்டு வருவதாக நீதியமைச்சு அறிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பான பரிசீலனை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்தார். அதன்படி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு 20 வருடங்களுக்கு மேலாக தண்டனை அனுபவிப்போர் தொடர்பில் குறித்த குழு ஆராய்ந்து வருவதாகவும் அவர் கூறினார். இந்த குழுவின் பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கை விரைவில் கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் நீதியமைச்சர் தெரிவித்தார். வடக்கு கிழக்கு மாத்திரமின்றி நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் பொருந்தும் வகையிலே இந்த விடயங்கள் ஆராயப்படுவதாகவும் நீதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களில் சுமார் 10 பேர் தொடர்ந்தும் சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கான இயக்கம் தெரிவித்துள்ளது. இவர்களின் தண்டனை ஆராய்ந்து விடுவிப்பது தொடர்பில் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் நீதியமைச்சர் தெரிவிக்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மாத்திரமே கைதுகள் இடம்பெற்றுள்ளது, அது தொடர்பான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்தார். அத்துடன் எவரேனும் தனிநபர்கள் தொடர்பான இற்றைப்படுத்தப்பட்ட தகவல்கள் தேவைப்படும் பட்சத்தில் அவர்களின் தனிப்பட்ட தகவல்களை தம்மிடம் சமர்ப்பிக்குமாறும் அவர் தெரிவித்தார். இலங்கைக்கான ஆஸ்திரேலிய நாட்டின் உயர்ஸ்தானிகர் மத்தியூ டக்வர்த், இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழுக்களின் தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரனுக்குமான சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்றது. வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை அடைவதற்கான பயணங்களில் உள்ள இடைவெளிகள், பொறுப்புக்கூறல், நீதியை நிலைநாட்டுவதில் இன்றைய அரசு அக்கறையுடன் செயற்படாமை, வடக்கு கிழக்கில் இன்று விடுவிக்கப்படாமல் ராணுவ வசம் உள்ள தமிழ் மக்களின் காணிகள் புத்த விகாரிகள் அமைத்து சிங்கள குடியேற்றங்களை விரிவுபடுத்தும் அரசு நிகழ்ச்சி திட்டங்கள் தொடர்பில் விரிவாக பாராளுமன்ற உறுப்பினரால் உயர்ஸ்தானிகருக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. அத்துடன் தொழில் வாய்ப்புகள், முதலீடுகளை உருவாக்குதல் தொடர்பிலும் நிரந்தரமான நீடித்து நிலைக்கக்கூடிய கௌரவமான அரசியல் தீர்வை எட்டுவதில் சர்வதேச சமூகத்தின் பங்கும் அழுத்தமும் எவ்வளவு முக்கியமானது என்பதையும் ஸ்ரீதரன் உயர்ஸ்தானிகருக்கு எடுத்துக் கூறினார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கே நேற்று மாலை ஒரு நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த போது எதிர்க்கட்சி தலைவர் குறித்து சில உரையாடல்களும் எழுந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த நேரத்தில் ரணில் திடீரென்று அவரிடம், நான் எதிர்க்கட்சி தலைவரிடம் சிறிது நேரத்திற்கு முன்பு பேசினேன் என குறிப்பிட்டுள்ளார். அதற்கு நண்பர், நீங்கள் இப்போதுதான் சஜித்துடன் பேசினீர்களா என்று கேட்டார். ரணில் அதை உணராமல், சஜித்தா, நான் விமலுடன் பேசினேன் என குறிப்பிட்டுள்ளார். இப்போது எதிர்க்கட்சி தலைவர் விமல் அல்லவா, ஹரேனியை விரட்டி அடித்தவர் அவர்தான் என ரணில் குறிப்பிட்டுள்ளார். ரணில் நேற்று மாலை விமலுக்கு உண்மையாகவே தொலைபேசி அழைப்பு விடுத்துள்ளார் என தெரிய வந்துள்ளது. இப்போது நீங்கள் தான் எதிர்க்கட்சி தலைவர், ஹரேனியை அடக்கிய மந்திரம் என்ன என ரணில் விமலிடம் வினவியுள்ளார். பின்னர் இருவரும் மிக நட்பான உரையாடலை நடத்தினர். ஹரேனியின் கல்வி சீர்திருத்தத்தை திரும்பப் பெற விமல் மேற்கொண்ட போராட்டத்திற்காக ரணில் அவரை மிகவும் பாராட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது.
யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி கலந்து கொள்ளும் நிகழ்வுகளில் கலந்து கொள்வதில் என தமிழரசு கட்சி முடிவெடுத்துள்ளதாக அக்கட்சியின் பதில் செயலாளர் MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாணத்திற்கு இன்றைய தினம் விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி பொங்கல் நிகழ்வுகளில் கலந்து கொள்கின்றார். அந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ளுமாறு இலங்கை தமிழரசு கட்சியினருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்வதில் என எமது கட்சி முடிவெடுத்துள்ளது. இதற்கு பிரதான காரணம் பிரஜாசக்தி எனும் பெயரில் அரசு இயந்திரங்களுக்கு சமாந்தரமாக தமது கட்சியை சார்ந்தவர்களை கொண்டு ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நாம் பல எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளோம். உள்ளூராட்சி சபைகள் முன்னெடுக்க வேண்டிய வேலை திட்டங்களை திசை மாற்றிக் கொண்டுள்ளனர். குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கில் தமது உள்ளூராட்சி அதிகாரங்கள் கிடைக்காத இடங்களில் இத்தகைய செயற்பாட்டை முன்னெடுத்துள்ளனர். சட்ட ரீதியாக உள்ளூராட்சி சபைகள் முன்னெடுக்க வேண்டிய வேலைகளை வறுமை ஒழிப்பு எனும் பெயரில் நேரடியாக மத்திய அரசு செய்வதனை சட்ட ரீதியாக சவாலுக்குட்படுத்தவும் நடவடிக்கை எடுத்துள்ளோம். சுனாமி ஏற்பட்ட போது வடக்கு கிழக்கில் விடுதலை புலிகளுடன் இணைந்து நிவாரணப் பணிகளை முன்னெடுக்க அன்றைய ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க முயன்ற போதே இதே JVP-யினர் தான் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று அதற்கு எதிராக தடை உத்தரவை பெற்றனர். அதற்கு அவர்கள் நீதிமன்றத்தில் முன்வைத்த வாதம் அரசு அமைப்புக்கு சமாந்தரமாக எந்த ஒரு அமைப்பையும் செயற்பட அனுமதிக்க முடியாது என்பதே சுனாமியால் மிக மோசமாக பாதிப்படைந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களை மீள் கட்டுமானம் செய்ய முடியாதவர்கள் அவர்கள் அதே சட்ட அடிப்படை அவர்கள் இன்று அரசாங்க நிறுவனங்கள் உள்ளூராட்சி சபைகள் ஊடாக சட்ட ரீதியாக செய்ய வேண்டியதை அதற்கு சமாந்தரமாக தமது கட்சிக்காரர்களை உள்ளடக்கிய அமைப்பை உருவாக்கி அதனூடாக செய்ய முயல்கின்றனர். அரசு உதவிகள் நிவாரணங்கள் நிதிகளில் தங்களின் கட்சியை வளர்க்கின்றனர். இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அவர்கள் பாவித்த அதே சட்ட கோட்பை உபயோகித்து அதனை நிறுத்த முயற்சி எடுப்போம். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக முதல் கட்டமாக ஜனாதிபதி கலந்து கொள்ளும் நிகழ்வை புறக்கணித்துள்ளோம் என்றார். போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை மீட்டெடுப்பதற்காக யாழில் புனர்வாழ்வு நிலையம் அமைக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற சகல விச போதைப் பொருட்களை முழுமையாக ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் மாவட்ட செயற்பாட்டு குழுவினை ஸ்தாபித்துள்ள நிகழ்வை ஆரம்பித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் போதைப் பொருளின் பரவலின் ஆபத்தான கட்டம் தற்போது ஏற்பட்டுள்ளது. இன்றைய சிறுவர்களான நாளைய தலைவர்களை ஆற்றுப்படுத்துகின்ற வழிப்படுத்த ஒரு அரிய செயற்பாடாக இந்த செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. போதைப் பொருளுக்கான கோரிக்கைகள் இல்லாத ஒழித்தல் இதற்கான வேலை திட்டத்தின் கீழ் தேசிய ரீதியாக உபகுழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மத தலைவர்கள் குழு, புனர்வாழ்வுக்கான குழு, பொதுமக்கள் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்டவர்களுக்கான புனர்வாழ்வு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுகின்றன. அதே சமயம் நாட்டின் 25 மாவட்டங்களிலும் தலா ஒரு மருத்துவ கூறுகளுடன் கூடிய புனர்வாழ்வு நிலையங்கள் அமைப்பதற்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் ஒழிப்பின் பலமான இரு சபைகளாக அபாயகரங்கள் மற்றும் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு சபை மற்றும் புனர்வாழ்வு சபை இருக்கின்றன. யாழ்ப்பாண மாவட்டத்தில் புனர்வாழ்வு நிலையம் ஒன்றை அமைப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம். இந்த நிகழ்வின் வாயிலாக இதற்கு ஏற்ற ஒரு பொருத்தமான சட்டத்தை வழங்குவதற்கான நடவடிக்கையினை கடற்றொழில் அமைச்சர் மற்றும் அரசாங்க அதிபர் ஆகியோரிடம் கேட்டுக் கொள்கின்றோம். இதனைவிட கல்பேட்டிய, மிகிந்தலை மற்றும் அம்பாறை ஆகிய இடங்களில் இடைத்தங்கள் வீடுகளை ஒதுக்கியுள்ளதுடன் அந்த மையங்களில் சிகிச்சை பெறுவோருக்காகவும் அவர்களுக்கு சேவை செய்யும் போதிப்பாளர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களுக்கும் தேவையான மருத்துவ வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சமூகத்தில் காணப்படும் உண்மையான தேவையை கருத்தில் கொண்டு போதைப்பொருள் அடித்தன்மையால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டெடுப்பதே பிரதான நோக்கமாகும். ஒருவரை குற்றவாளியாக சித்தரிப்பதற்கோ அவர்களை அவமானப்படுத்துவதற்கோ அல்லது அவர்களை மீண்டும் நல்ல வாழ்க்கைக்கு திருப்புவதற்கு இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. இன்றைய சமூகத்தில் பலர் போதைப் பொருளுக்கு அடிமையாகி அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கின்றார்கள். அவர்களில் பலர் கல்வி கற்கும் மாணவர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்துகிறார்கள் என்பதை வெளிப்படையாக சொல்ல அஞ்சுகிறார்கள். காரணம் சமூக பழி, அவமானம் மற்றும் நிராகரிப்பு. அத்தகைய நிலைமையை மாற்றவே செயற்படுகிறோம். போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றவாளிகள் அல்ல. அவர்களை நோயாளிகளாகவும் சமூகத்தின் ஒரு பகுதியாகவும் பார்க்க வேண்டும். அவர்களுக்காக சிகிச்சையையும் ஆலோசனை வழிகாட்டுதலும் வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்கு தொழிற்கல்வி வழங்கி சுயதொழில் அல்லது வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலம் அவர்கள் மீண்டும் தங்கள் குடும்பத்தையும் சமூகத்தையும் நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளும் நிலைக்கு கொண்டு வருவது இச்செயற்திட்டத்தின் இலக்காகும். இந்த முயற்சியின் கீழ் சுமார் 5000 பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக கைத்தொழில் அபிவிருத்தி சபை உடன்பட்டிருக்கின்றது. இந்த திட்டங்கள் வெறும் அறிவிப்புகளாக அல்ல, நடைமுறைப்படுத்தப்படும் செயல் திட்டங்களாக முன்னெடுக்கப்படும். எனவே இது ஒரு குற்றச்சாட்டு நடவடிக்கை அல்ல, மனிதநேய நடவடிக்கை, சமூக மீட்புக்கான ஒரு முக்கிய முயற்சியாகும். இந்த பொறுப்பு அனைவருக்கும் உள்ளதுடன் இந்த தேசிய சபையின் தலைவராக ஜனாதிபதி செயற்படுகிறார். இந்த செயற்பாட்டிற்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் போதைப் பொருள் தொடர்பான தகவல்களை வழங்க 1818 என்ற தொடர்பு இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எங்கள் நம்பிக்கையுடன் தகவல்களை வழங்க முடியும் என அமைச்சர் தெரிவித்தார்.
கல்வி சீர்திருத்தங்கள் போன்ற பாரிய பணிகளை முன்னெடுப்பதற்கு தற்போதைய அரசாங்கம் மிகவும் சிறியது எனவும் அவர்கள் பேருந்து நிலையங்களுக்கு வர்ணம் பூசுதல் அல்லது சிறிய வீதிகளை புனரமைத்தல் போன்ற சிறிய வேலைகளை செய்ய தகுதியானவர்கள் எனவும் ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி ஜம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவர் இதனை தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதை ஒத்திவைக்க ஜனாதிபதி தீர்மானித்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் இந்த சீர்திருத்தங்கள் மற்றவர்களுடையது என்றும் அதனை தமது கொள்கையின் அரசாங்கம் காட்டிக்கொள்ள முயன்றதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த கல்வி சீர்திருத்தம் ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் இணைந்து நீண்ட காலமாக திட்டமிடப்பட்டது என்றும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய இதனை தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை என தவறாக குறிப்பிட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மக்களின் எதிர்ப்பு மற்றும் மகா சங்கத்தினரின் கடும் எதிர்ப்பு காரணமாகவே ஜனாதிபதி இன்று இந்த விடயத்தில் பின்வாங்கியுள்ளாரே தவிர சரியான புரிதலுடன் இந்த தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் விமர்சித்தார். நாட்டிற்கு தேவையான மனிதாபிமானம் மிக்கவர்களை உருவாக்குவதற்கு பதிலாக வெறும் வேலைவாய்ப்பு மட்டுமே இலக்காக கொண்ட நபர்களை உருவாக்கினால் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவார்கள் என அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி கூறுவது போல இந்த புதிய சீர்திருத்தங்கள் மாணவர்களின் புத்தக பையின் பாரத்தை குறைக்காது, மாறாக அதனை அதிகரிக்கும் என அவர் எச்சரித்தார். அத்துடன் கல்வித்துறையில் புதிய கொள்கைகளை திணிக்க அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் குறிப்பாக பாலின விவகாரங்கள் தொடர்பில் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டு ஒரு சிறிய குழுவினரின் தேவைக்கேற்ப கல்வியை மாற்றியமைக்க இடமளிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். அரசாங்கம் ஒரு சிறிய கட்சி என்ற கட்டமைப்புக்குள் சிறைப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டவர் கல்வி சீர்திருத்தம் போன்ற பாரிய விடயங்களை கையாளுவதற்கு அவர்களுக்கு முதிர்ச்சி போதாது என்றார். பேருந்து நிலையங்களுக்கு வர்ணம் பூசுதல், வீதி மற்றும் பாலங்களை புனரமைத்தல் போன்ற பணிகளை மட்டுமே அவர்களால் செய்ய முடியும் என குறிப்பிட்டவர் இலவச கல்வியினூடாக உருவானவர்கள் என்ற ரீதியில் இவ்வாறான கல்வி சீர்திருத்தங்களை முன்னெடுக்க இடமளிக்கப் போவதில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் சில தொழில்துறைகளை அளிப்பதற்கும் தேசப்பற்றற்ற ஒரு தலைமுறையை உருவாக்குவதற்கும் சூழ்ச்சிகள் செய்யப்படுவதாக அவர் சந்தேகம் வெளியிட்டார். எமக்கு தேவையானது தேசப்பற்றற்ற முயல்களை அல்ல, மாறாக தேசப்பற்றுள்ள ஒரு தலைமுறை என்று கூறியவர் எதிர்வரும் மாதங்களில் மிகவும் உயர்தரமான கல்வி சீர்திருத்த திட்டம் ஒன்றை தமது கட்சி முன்வைக்க உள்ளதாகவும் அறிவித்தார். இதேவேளை வைத்தியர் ஷாபிக்கு அநீதி இழைக்கப்பட்டதை இன்று அனைவரும் ஏற்றுக்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டவர் நிபுணத்துவ துறைகளில் உள்ளவர்கள் அரசியலுக்காக தமது தொழிலை காட்டிக் கொடுக்க கூடாது என அறிவுறுத்தினார். அத்துடன் பௌத்த பிக்குகளுக்கும் பெண்களுக்கும் இழைக்கப்படும் அவமதிப்புகளை தற்போதைய அரசாங்க உறுப்பினர்களும் மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியவர் பிக்குகளுக்கு எதிரான ஒழுக்க கோவைகள் தொடர்பில் மகா சங்கத்தின் நிக்காய்களை தீர்மானிக்க வேண்டும் என்றார். லால்காந்த மற்றும் நலிந்த ஜேதிச போன்றவர்கள் பிக்குகளை இழிவுபடுத்தும் வகையில் பேசி வருவதாகவும் ஒருவேளை பௌத்த பிக்கல்லாத வேறொரு மத போதகருக்கு இவ்வாறான நிலை ஏற்பட்டிருந்தால் அனைவரும் மன்னிப்பு கேட்டிருப்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். திருகோணமலை சம்பவத்தில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதில் தமக்கு தடையுமில்லை என்றும், ஆனால் திஸ்ஸ விகாரைக்கு எதிராக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மௌனம் காத்தமை ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இறுதியாக ரீபில்டிங் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்துடன் தொடர்புடைய அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அபிவிருத்தி கூட்டங்களுக்கு தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக வருகின்றார்கள் என அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தி தெரிவித்துள்ளார். மேலும் அவர்கள் குழப்பங்களை ஏற்படுத்தி அபிவிருத்தி கூட்டங்களின் நேரங்களை வீணடிப்பதாக கூறினார். மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று மாலை இடம்பெற்ற போது இவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இந்த வருடத்திற்கான முதலாவது மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று மாலை மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவரும் அமைச்சருமான சுனில் ஹந்துநெத்தி தலைமையில் நடைபெற்றது. இதன்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட வேலை திட்டங்கள் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டதுடன் அவற்றில் பூர்த்தி அடையாத திட்டங்களை பூரணப்படுத்தவும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. இதேபோன்று நீர்ப்பாசனம், விவசாயம், வீதி புனரமைப்பு, உள்ளூராட்சி மன்றங்களின் செயற்பாடுகள் என பல்வேறுபட்ட திணைக்களங்களின் செயற்பாடுகள் அவர்கள் முன்னெடுக்க வேண்டிய பணிகள் குறித்து ஆராயப்பட்டது. எரிபொருள் இல்லை என கூறி அதிக விலைக்கு எரிபொருளை விற்பனை செய்த பேருவளை பிரதேசத்தில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்று நுகர்வோர் விவகார அதிகார சபை முற்றுகையிட்டுள்ளது. இரவு நேரங்களில் வாகன உரிமையாளர்களை அசௌகரியத்திற்குள்ளாக்கும் வகையில் 92 ரக பெட்ரோல் இல்லை என கூறி நாட்டின் சில எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் யூரோ 3 ரக பெட்ரோலை விற்பனை செய்வதாக நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு தகவல் கிடைத்திருந்தது. அத்தகவலுக்கு அமைய செயற்பட்ட களுத்துறை மாவட்ட நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகள் நேற்றிரவு பேருவளை பிரதேசத்தில் உள்ள பிரதான எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றை இவ்வாறு திடீர் முற்றுகைக்குள்ளாக்கி இதன்போது நுகர்வோருக்கு வழங்கப்படாமல் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 6400 லிட்டர் 92 ரக பெட்ரோல் கையிருப்பை அதிகாரிகள் கண்டறிந்தனர். அத்துடன் இரவு நேரங்களில் 92 ரக பெட்ரோல் இல்லை என கூறி யூரோ 3 ரக பெட்ரோலை விற்பனை செய்யுமாறு சம்பந்தப்பட்ட நிறுவன அதிகாரிகளை தமக்கு அறிவுறுத்தியதாக எரிபொருள் நிரப்பு நிலைய தரப்பினர் இதன்போது வெளிப்படுத்தியுள்ளனர். இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் தற்போது குறித்த எரிபொருள் கையிருப்பு அதிகாரிகளால் பொறுப்பேற்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களுக்கு எதிராக களுத்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளது.
சத்தியலிங்கம் பச்சை துரோகி, மாவையால் பதில் செயலாளராக கொண்டுவரப்பட்டவர். ஆனால் அவருக்கும் கட்சிக்கும் துரோகம் செய்துவிட்டார் என தமிழரசு கட்சியின் முன்னாள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் தெரிவித்தார். வவுனியாவில் உள்ள அவரது அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பொதுக்குழுவில் தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவுக்கான தேர்தலை நடாத்த வேண்டாம் என சம்பந்தனால் சுமந்திரன் மற்றும் ஸ்ரீதரன் ஆகிய இருவருக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. மத்திய குழுவில் அந்த தகவல் பரிமாறப்பட்டு குறித்த இருவரும் நேரடியாக சம்பந்தன் ஐயாவிடம் சென்று கதைக்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. சுமந்திரன் மற்றும் ஸ்ரீதரன் ஆகியோர் சென்று கதைத்தார்கள். இருவரும் என்னிடமும் கதைத்தார்கள். நானும் தேர்தல் வேண்டாம், நீங்கள் இருவரில் ஒருவர் 2 வருடம் அல்லது ஒருவரிடம் பொறுப்படுங்கள், அடுத்த வருடத்தை மற்றவருக்கு கொடுங்கள் என கூறினேன். அதை வேணும் என்றால் குழுக்கள் அடிப்படையில் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என கூறினேன். போட்டி போட்டால் கட்சி உடைந்து சின்ன பின்னமாக போகும் என எல்லோரும் சொன்னார்கள். எல்லோரும் யாரோ ஒருவருக்கு தான் வாக்கு போட முடியும், அதற்காக நான் இவருக்கு போட்டேன் அவருக்கு போட்டேன் என சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இது ரகசிய வாக்கெடுப்பு. அதனால் யார் யாருக்கு போட்டார்கள் என்பது பிரச்சனை இல்லை. சம்பந்தன் ஐயா தம்மை தலைவராக பிரகடனப்படுத்த வேண்டாம் என அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் அவ்வாறு பிரகடனப்படுத்த சம்பந்தன் விரும்பவில்லை. அதற்காக வயது முதிர்ந்த நேரத்தில் கூட அரசாங்க வீட்டில் இருந்தது தவறு என சொல்லி அந்த வீட்டை அரசாங்கத்திடம் கொடுத்துவிட்டு உடனடியாக வெளியேற வேண்டும் என வேலை செய்தார்கள். எனவே தங்களது சுயநலங்கள் பழிக்கவில்லை எனில் தலைவர்களையே கவிழ்ப்பார்கள் இவர்கள். மாவை சேனாதி ராஜா ஐயாவால் பதில் செயலாளராக கொண்டுவரப்பட்டவர் தான் சத்தியலிங்கம். பதில் செயலாளர் முடிவெடுத்து கடிதம் எழுதுவதாக இருந்தால் தலைவரது ஆலோசனை பெறப்பட வேண்டும். அதே தலைவருக்கு கடிதம் எழுத முன்பு கலந்துரையாடி முடிவெடுக்க வேண்டும். ஆனால் சத்தியலிங்கம் அப்படி செய்யவில்லை. பச்சை துரோகி. அவரால் கொண்டுவரப்பட்டவர் அவருக்கு மட்டுமல்ல, அந்த கட்சிக்கே துரோகம் செய்துள்ளார். அவரை செயலாளராக கொண்டு வந்ததால் தான் கட்சி கேவலமான நிலைக்கு சென்றது. மாவை ஐயாவை நிறுத்துவதாக இருந்தால் அதை கலந்துரையாடி செய்திருக்க வேண்டும். அப்படி முடிவெடுப்பதாக இருந்தால் தனக்கு தேசிய பட்டியல் கிடைப்பதற்கு முன் அவரை நிறுத்தி இருக்க வேண்டும். தேசிய பட்டியல் கைக்கு வந்து முடிய எல்லாவற்றையும் எடுத்து பாக்கெட்டுக்குள் போட்டுவிட்டு தான் நீங்கள் வைத்தியர்களுக்கும் மிட்வைப்புக்கும் கடிதம் எழுதுவது போல் எழுதுகிறீர்கள். இது என்ன நடைமுறை? கட்சி நடைமுறைக்கு முரணானது. நீங்கள் வேறொரு நிகழ்ச்சி நிரலில் போய்க் கொண்டிருக்கின்றீர்கள். பதில் பொதுச் செயலாளர் தொடர்ந்தும் இருக்க முடியாது. சம்பந்தனுக்கு துரோகம் செய்தீர்கள். மாவை ஐயாவிற்கு அழுத்தம் கொடுத்து அவரது மரணத்திற்கு காரணமானீர்கள். அவருக்கு நீங்கள் மரியாதை செலுத்துவதாக இருந்தால் அவருடைய நினைவு தினத்திற்கு முன் உடனடியாக பதவிகளில் இருந்து வெளியேறிவிடுங்கள் என தெரிவித்தார். இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை குறைக்கப்பட்டதை தொடர்ந்து ஜனவரி 16ஆம் தேதி முதல் ஒரு கப் பால் தேநீரின் விலை 10 ரூபாவால் குறைக்கப்படும் என்று அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஜனவரி 16 முதல் இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலைகளை குறைப்பதாக வர்த்தக அமைச்சகம் அறிவித்ததை தொடர்ந்து இந்த விலை திருத்தம் வந்துள்ளது. இதன்படி இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோ பால்மா பொதிகளின் விலை 125 ரூபாவாலும் 400 கிராம் பால்மா பொதிகளின் விலை 50 ரூபாவாலும் குறைக்கப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட பால் பவுடர் விலைகளுக்கு ஏற்ப பால் டீ விலை குறைப்பு நாடு முழுவதும் செயல்படுத்தப்படும் என்று உணவக உரிமையாளர்கள் தெரிவித்தனர். திருகோணமலை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள வனவாசி பலாங்குட கசப்பு தேரர் இன்று காலை முதல் உணவு உண்ண மறுத்து சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பலாங்குட கசப்பு தேரர் காலை மற்றும் மதிய உணவு உட்கொள்ள மறுத்து இந்த உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளதாக அறியப்படுகிறது. நவம்பர் 16ஆம் தேதி திருகோணமலை கடற்கரையில் கடலோர பாதுகாப்பு கட்டளை சட்டத்தை மீறி சட்டவிரோதமான முறையில் புத்தர் சிலை வைக்க மக்களிடையே குழப்பங்களை ஏற்படுத்தியதாக 4 பிக்குகள் மற்றும் 5 பேர் அடங்கிய 9 பேர் நேற்று திருகோணமலை நீதிமன்றத்தில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். பலாங்குட கசப்பு தேரர் மட்டும் இந்த உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளார். அதே நேரத்தில் மற்ற பிக்குகள் வழக்கம் போல் உணவு பெற முன்னிலையாகியதாக தெரிவிக்கப்படுகின்றது. வணக்கத்திற்குரிய பலாங்குட கசப்பு தேரரின் இந்த உண்ணாவிரதம் குறித்து திருகோணமலை விளக்கமறியல் சிறைச்சாலை திருகோணமலை துறைமுக காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளது. கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் துறைசார் அதிகாரிகளுடன் இப்போதுதான் கருத்துக்கள் கேட்கப்படுகின்றன. இதனை ஆரம்பத்திலேயே செய்திருக்க வேண்டும். ஜனாதிபதியுடன் இதுகுறித்து பேசிய போது குறைபாடுகள் மற்றும் மக்கள் மத்தியில் உள்ள சந்தேகங்கள் ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதில் அர்த்தமில்லை என்பதை அவர் ஏற்றுக்கொண்டதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்தார். கல்வி சீர்திருத்தங்களை அடுத்த ஆண்டு வரை ஒத்திவைக்க அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானத்தை வரவேற்கின்றோம். ஏனெனில் எந்தவிதமான முறையான தயார் நிலையுமின்றி இந்த செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டன. இது அவசரத்தில் செய்யப்பட்ட ஒரு முயற்சியாகும். இதனால் கல்வி முறையில் பெரும் குழப்பம் ஏற்படும் அபாயம் காணப்பட்டது. 1ஆம் மற்றும் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக தயாரிக்கப்பட்ட மொடியூல் முறையிலான கல்வி திட்டம் வரும் 3 மாதங்களுக்கு மட்டுமே, அதாவது 1ஆம் தவணைக்காக மாத்திரமே தயாரிக்கப்பட்டிருந்தது. 2ஆம் மற்றும் 3ஆம் தவணைகளுக்கான பாடத்திட்டங்கள் இன்னும் தயாரிக்கப்படவில்லை, அச்சிடப்படவும் இல்லை. ஆசிரியர்களுக்கான பயிற்சியும் வரும் 3 மாதங்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டது. ஒரு முழு ஆண்டிற்கான தெளிவான வழிகாட்டல் ஆசிரியர்களிடம் இல்லை. இந்த சீர்திருத்தத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த
5 முக்கிய தூண்கள் அவசியமாகும். அதில் இது முக்கியமானது பௌதிக ரீதியான உள்கட்டமைப்பு வசதிகளாகும். டிஜிட்டல் கல்வி என்று கூறப்பட்டாலும் மாணவர்களுக்கு தேவையான சாதனங்களோ அல்லது பாடசாலைகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகளோ இன்னும் முழுமையாக உருவாக்கப்படவில்லை. உட்கட்டமைப்பு வசதிகளை ஆண்டின் நடுப்பகுதியில் தருவதாக அரசாங்கம் உறுதியளித்தது. ஆனால் வசதிகள் இல்லாமலே ஆண்டின் தொடக்கத்தில் சீர்திருத்தத்தை திணிப்பது மாணவர்களை பாதிக்கும். கல்வி சீர்திருத்தம் என்பது மக்களின் கருத்துக்களை உள்வாங்கி செய்யப்பட வேண்டும். ஆனால் இந்த திட்டம் குறித்து யாரிடமும் கலந்துரையாடப்படவில்லை. செப்டம்பர் மாதம் வரை இது தொடர்பான முறையான ஆவணங்கள் கூட வெளியிடப்படவில்லை. மாறாக வரும் விளக்க காட்சிகள் மட்டுமே காட்டப்பட்டன. கல்வி அதிகாரிகளிடம் இப்போதுதான் கருத்துக்கள் கேட்கப்படுகிறது. இது ஆரம்பத்திலேயே செய்திருக்க வேண்டிய ஒன்றாகும். ஜனாதிபதியுடன் இதுகுறித்து பேசிய போது குறைபாடுகள் மற்றும் மக்கள் மத்தியில் உள்ள சந்தேகங்களுடன் ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதில் அர்த்தமில்லை என்பதை ஜனாதிபதியும் ஏற்றுக்கொண்டார். மக்களின் நம்பிக்கை வென்ற பிறகு இதனை முன்னெடுக்க வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாகும். அரசாங்கம் இக்காலத்தை பயன்படுத்தி பாடத்திட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டும், உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டும் மற்றும் சமூகத்திற்கு தெளிவான விழிப்புணர்வை வழங்கிய பிறகு அடுத்த ஆண்டு முறையாக சீர்திருத்தங்களை ஆரம்பிக்க வேண்டும் என்பதே எமது முக்கிய கோரிக்கையாகும் என்றார். எதில்கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தற்போதைய அரசாங்கத்தின் திட்டமிடப்படாத கல்வி சீர்திருத்த முயற்சி மற்றும் அதனால் ஏற்பட்டுள்ள நிதி விரயம் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். அவர் அங்கு மேலும் கருத்து தெரிவிக்கையில், கல்வி சீர்திருத்தங்கள் ஊடாக பாடத்திட்ட மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியமானது என்றும் உலகளாவிய தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு ஏற்ப ஒவ்வொரு 8 ஆண்டுக்கும் ஒருமுறை இவ்வாறான மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார். எனினும் 2023 ஆண்டிலேயே ஆரம்பிக்கப்பட்டிருக்க வேண்டிய இந்த பாடத்திட்ட மறுசீரமைப்பை மேற்கொள்வதில் கடந்த கால மற்றும் தற்போதைய அரசாங்கங்கள் தோல்வியடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான வெள்ளை அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்த போதிலும் அரசாங்கம் அதற்கு செவிசாய்க்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியவர் வெளிப்படை தன்மையற்ற முறையில் தமக்கு நெருக்கமான அரசியல் தரப்பினரை மட்டும் இணைத்துக் கொண்டு இத்திட்டத்தை செயல்படுத்த அரசாங்கம் முயன்றதாக குறிப்பிட்டார். கல்வித்துறையில் நீண்டகால அனுபவமுள்ள நிபுணர்களை புறக்கணித்து ஒரு குறுகிய அரசியல் வட்டத்திற்குள் நின்று கொண்டு எடுக்கப்பட்ட முடிவுகளே தற்போதைய தோல்விக்கு காரணம் என்று அவர் மேலும் தெரிவித்தார். குறிப்பாக முன்மொழியப்பட்ட பாடத்திட்ட மறுசீரமைப்பானது ஒரு முழு ஆண்டுக்கானதாக அன்றி வரும் 3 மாதங்களுக்கு மட்டுமே தயாரிக்கப்பட்டுள்ளது என்று அதிர்ச்சியூட்டும் தகவலையும் அவர் வெளியிட்டார். ஆசிரியர்களுக்கான வழிகாட்டி கையேடுகள் மற்றும் பயிற்சிகள் யாவும் 3 மாத கால பகுதிக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 2ஆம் தவணைக்கான எந்த ஒரு பாடக்கூறுகளும் இதுவரை தயாரிக்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். முறையான திட்டமிடல் ஒன்றி ஆரம்பிக்கப்பட்ட இத்திட்டத்தினால் இறுதியில் நாட்டின் அப்பாவி மாணவர்களே அபாக்கியவன்களாக மாறியுள்ளனர். ஜனவரி மாதம் சீர்திருத்தங்களை ஆரம்பிப்பதாக கூறிய அரசாங்கம் அதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை மார்ச் மாதத்திலேயே வழங்குவதாக தீர்மானித்துள்ளது. வசதிகள் இல்லாத நிலையில் மாணவர்கள் எவ்வாறு புதிய பாடத்திட்டத்தை கற்பார்கள் என கேள்வி எழுப்பியவர் இந்த பிரச்சினை பின்தங்கிய பாடசாலை மாணவர்களை பாரதூரமாக பாதிக்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் தோல்வியடைந்த இந்த திட்டத்திற்காக கல்வி அமைச்சர் சுமார் 50 கோடி ரூபாவை செலவிட்டுள்ளதாகவும் மக்கள் வரைபணத்தில் வீணடிக்கப்பட்ட இந்த தொகைக்கு ஜனாதிபதி உள்ளிட்ட அமைச்சரவை முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இது தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்ய சமூகஜன பலவேக நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 2015 தொடக்கம் 2019 ஆண்டு காலப்பகுதியில் எவ்வித அரசியல் பேதமுமின்றி கல்வி நிபுணர்களின் ஆலோசனையுடன் சீர்திருத்தங்கள் முன்னெடுக்கப்பட்டதை நினைவுகூர்ந்தவர் வகுப்பொன்றில் மாணவர்களின் எண்ணிக்கையை 35 குறைக்கும் திட்டத்தை தற்போதைய அரசு 40 அதிகரித்துள்ளதையும் விமர்சித்தார். எதிர்ப்புகள் வந்தாலும் சீர்திருத்தங்களை செய்வோம் என்று சவால் அடித்த ஜனாதிபதியும் பிரதமரும் தற்போது தமது இயலாமையின் காரணமாகவும் திட்டமிடல் இன்மையாலும் அதனை ஒரு வருடத்திற்கு பிற்போட்டுள்ளனர். அரசாங்கத்திற்கு கல்வி சீர்திருத்தங்களை முன்னெடுக்கும் திராணி இல்லை என்பது இதன் மூலம் உறுதியாகியுள்ளது என்று அவர் தெரிவித்தார். கொழும்பு காளிமுகத்திடல் வீதியில் உள்ள மின்சார கம்பம் ஒன்றில் ஏறி நபரொருவர் இன்று காலை முதல் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார். கலனி காவல்துறையினரால் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதி கோரியே அவர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த நபர் மின்சார கம்பியின் உச்சியில் ஏறியதுடன் தனது கழுத்தில் கயிற்றை மாட்டிக்கொண்டு உயிர்மாய்ப்பு செய்து கொள்ளப் போவதாக மிரட்டல் விடுத்தார். சம்பவ இடத்திற்கு 1990 சுவசரிய அவசர ஆம்புலன்ஸ் சேவை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் விரைந்தனர். அவரை பாதுகாப்பாக கீழே இறக்கி முதலுதவி வழங்குவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டன. இந்த போராட்டத்தினால் காளிமுகத்திடல் பகுதியில் மக்கள் கூட்டம் அதிகரித்துள்ளதுடன் அப்பகுதியூடான போக்குவரத்திலும் சிறு தாமதங்கள் ஏற்பட்டன. காவல்துறையினர் குறித்த நபருடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவரை சமாதானப்படுத்தி கீழே இறக்கியுள்ளனர்.